அன்பு குழந்தையே, நான் உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பது உனக்கு எப்படி தெரியும்? எது நடந்தாலும் அமைதியாக இரு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்கிறேன். உன்னுடைய எல்லா காலங்களில் நான் உனக்கு துணையாக இருப்பேன். பாரத்தை எல்லாம் என் மீது சுமத்திவிடு. நான் உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு என்று கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு சோதனையாக இருக்கும் நேரத்தில், மனது கஷ்டமாக இருக்கும் நேரத்தில், உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும் இப்பொழுது உன்னுடைய சூழ்நிலைகள் பற்றியும் நினைத்து கொண்டே இருக்காதே. என்னை நினைத்துப்பார். உன்னுடைய வேதனையும் கஷ்டமும் படிப்படியாக குறைவதை நீ உணர்வாய். அந்த கஷ்டமே உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் வேதனைகளையும் வலிகளையும் என்னிடம் கொட்டிவிட்டு நிம்மதியாக இன்று உறக்கம் கொள். நாளை விடியலில் பார், ஆனந்த கண்ணீர் உன் கண்களை வந்து தழுவும். உன்னுடைய வெற்றியை, உனக்கு கிடைக்கப் போகும் வெற்றியை இனி யாராலும் மாற்றவே முடியாது. உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என்னுடைய கடமை. நீ கேட்டது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதே என்னுடைய கடமை. நீ விரும்பியது அனைத்தையும் நிறைவேற்றுவதே உன் சாயப்பாவின் கடமை. எது செய்வதானாலும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு. எதுவுமே என்னை மீறி நடக்காது என் குழந்தையே. உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது வீணாக மனசை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய். தேவையில்லாத உன் மயத்தை உன் மனதில் நீயே அடக்கிக் கொண்டிருக்கிறாய். போதும், வருத்தப்பட்டதெல்லாம் போதும் என் கண்மணியே. இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீ செய்யாத தவறை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பாய்? உன் தந்தை நான் இருக்க வீணாக உன் மனதை போட்டு ஏன் குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன் மனதிற்குள் தான் ஏன் இத்தனை கலக்கம்? என்னுடைய குழந்தைகள் இப்படியா கலங்குவார்கள்? எதை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடுவர்கள்தானே. நீ என் குழந்தைதானே, என் பொக்கிஷமான குழந்தைதானே. பின் ஏன் பயப்படுகிறாய்? எதிர்த்து நின்று போராடு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை வென்றே காட்டலாம். வருவது எல்லாம் என்னால் வரும் அல்லது என்னை தாண்டியே உன்னிடம் வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக புரி. நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் வந்தது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். முடிந்தால் தாங்கிக்கொள் அல்லது சகித்துக்கொள். இரண்டுமே முடியவில்லை என்றால் அதை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாம் ஒரு நாள் மாறித்தான் ஆகும். உனக்கு கஷ்டம் வந்துவிட்டால் அதுவும் ஒரு நாள் மாறும். சந்தோஷம் வந்துவிட்டால் அதுவும் நிலையாக இருந்து விடாது. அதுவும் ஒரு நாள் மாறத்தான் வேண்டும். ஆனால் என் குழந்தையே, ஒன்று மட்டும் நிச்சயமான உண்மை, சர்வ நிச்சயமாக உண்மை. நான் மட்டும் உன்னை விட்டு அகலவும் மாட்டேன், மாறவும் மாட்டேன். என்னுடைய முழுமையான அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு என் குழந்தையே. என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்களை எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அவர்களை நான் தாங்கி நிறுத்துவேன். நான் இருக்க பயமேன்? இது வெறும் வார்த்தைகள் அல்ல குழந்தையே, உன் சாய் அப்பாவின் சத்தியமான வாக்கேதான். குழந்தையே, உன்னுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அனைத்துமே உன்னதமான வார்த்தைகள் நிரம்பி இருக்க வேண்டும். இதுதான் உன் சாய் அப்பாவின் கட்டளையும் கூட. என்னை பற்றியே எப்பொழுதும் கேட்டும் என்னை பற்றியே ஆலோசனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும், என்னை மட்டுமே எப்பொழுது நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அசாத்தியம் என்பது இருக்கவே இருக்காது. உன் சாயப்பா மேல் பரிபூரண நம்பிக்கை இல்லாவிட்டால் எதுவுமே உனக்கு வசப்படாது, உணர்ந்து கொள்ளவும் முடியாது. என்னை தவிர்த்துவிட்டு பிற சிந்தனைகளில் மூழ்கி இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே மனதில் சாந்தி இருக்காது. அதுதான் உண்மையும் கூட. வாழ்க்கையில் ஒளி வராதா என்று காத்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இன்று தீப ஒளியாய், உன்னிடம் ஒளியான வெளிச்சமாய் நானே உன் சாய் தேவா நிச்சயமாக உன்னிடம் வருவேன். இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கப் போகிறது. உனக்கு உன் மனம் சந்தோஷம் படும்படி அனைத்து நிகழ்வுகளும் நிகழப் போகிறது.
இனி உன் வாழ்வில் வசந்தம் மட்டுமே வீசப்போகிறது. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே அஞ்சாதே, தைரியமாக இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. கவலை கொள்ளாதே என் கண்மணியே. இனி உன் நிழல் கூட மிக பிரகாசமாகவே தான் இருக்கும். உன்னுடன் எப்பொழுதுமே உன் சாயப்பா இருக்கிறேன். நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்க செய்யும். பொய்யான அன்பு உன்னை விட்டு விலகி செல்ல 1000 காரணங்களை தேடிக்கொண்டே இருக்கும். சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகியே செல்லும். பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயத்தில் கவனத்தை செலுத்தாமலும், தேவையே இல்லாத கேள்விக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் எப்பொழுதுமே உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கையும் மிக ஆனந்தமாகவே இருக்கும். சாயி சாயி என்று உதட்டளவில் சொல்லிக்கொண்டே உள்ளத்தால் என்னை விட்டு தள்ளி நிற்காதே என் கண்மணியே. நான் உன்னுடைய உள்ளத்தில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் கம்பீரமாக. நீ வாயளவில் உன் அப்பாவின் பெயரை சொல்லிவிட்டு மனதளவில் என்னை விட்டு தள்ளி நிற்கும் பொழுது என் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பது உனக்கு புரியவில்லையா குழந்தையே? நீ உன்னுடைய அன்பை மட்டும் எனக்கு கொடுத்தால் போதும், உனக்கு மிக பெரிய பொக்கிஷத்தை திருப்பித் தருவேன். உன் மனதிற்கு பிடித்தவர்கள் மீது அன்பாய் இருப்பதை விட உண்மையாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உறவு எப்பொழுதுமே நீடித்து இருக்கும். அன்பை விட உண்மை மிக மகிழ்ச்சியாகவே இருக்கும். எனவே மற்றவர்கள் மீது நீ உயிராய் நேசிக்கும் உறவு மீது அன்பாக இரு. அதைவிட ரொம்ப முக்கியம், உண்மையாக இருந்துவிடு. அதுவே உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் உன்னை அழைத்து போகும். சந்தோஷமான வாழ்க்கையை நீ எதிர்கொள்வாய். சகல சௌபாக்கியத்தோடு கம்பீரமாக நீ உன் வாழ்க்கையை வாழ்வாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என் கண்மணியே. நான் இருக்கிறேன், கவலை கொள்ளாதே. நம்பிக்கையோடு இன்று இரவை கடந்து வா. நாளை நீ கண் விழிக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் வந்து உன் கண்களை தழுவும். இதற்கு உன் சாயப்பாவே சாட்சி. உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றுவதற்கு எந்த விதத்தில் வேண்டுமானாலும் நான் உதவி புரிந்து கொண்டே இருப்பேன் உனக்கு. எத்தனை சோதனை வந்தாலும் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அனைத்து சோதனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். நிச்சயமாக வெற்றி என்னும் இலக்கை அடைய செய்வேன், சர்வ நிச்சயமாக. எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், என்னை காப்பார் என்று எப்பொழுதும் உன் வாயும் மனதும் நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டேயும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலே போதும், சர்வ நிச்சயமாக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுள் தான் இருந்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உன்னை வாழ வைப்பேன். ஆனந்த கண்ணீர் உன் கண்களை தழுவும் பொழுது அப்பொழுதும் நான் வந்துதான் அந்த ஆனந்த கண்ணீரையும் துடைப்பேன் என் குழந்தையே. பிரச்சனைகளும் இக்கட்டான சூழ்நிலைகளும் குறைந்த பாடே இல்லை. இவற்றையெல்லாம் சாயப்பாவிடம் கேட்டே தீர வேண்டும் என்று 1000 கேள்விகள் உன் மனதிற்குள் வைத்துக்கொண்டு என்னிடம் வந்திருக்கிறாய். அப்பாவிடம் கூட கேட்டாதான் கிடைக்குமா? கேட்க கேட்கத்தான் அப்பாவும் கண்களை திறப்பாரா என்ற கேள்வி தினம்தோறும் உன் மனதில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. என் அன்பான பிரியமே, உன் மனதில் நீ எண்ணுவது, நினைப்பது, என்னிடம் பிரார்த்தனையாக வைப்பது, நீ வேண்டியது எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. தினம் தினம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லி சொல்லிதான் உன்னுடைய தின விடியலையும் நீ கண் விழிக்கிறாய் என்பது கூட எனக்கு தெரியும். மணியே, எவ்வளவு சோகங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், இன்னல்கள் மட்டுமே உன் வாழ்க்கையை சூழ்ந்தே இருந்தாலும், உன் சாயப்பாவிற்கு பூஜை செய்வதற்கோ எனக்கு உணவளிப்பதற்கோ மறந்து விடாமல் உன்னுடைய தினசரி வேலைகளை நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இவ்வளவு அன்பையும் பாசத்தையும் என்மேல் கொட்டி கொட்டி தீர்க்கும் என் அன்பு பிள்ளைக்கு நான் எதுவுமே செய்யாமல் அமைதியாகவே இருந்து விடுவேன். உன் கஷ்டங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று நீ எப்படி நினைக்க முடிகிறது உன்னால்? உன் சாயப்பாவை அவ்வளவுதான் நீ புரிந்து கொண்டதா? உன் சாயப்பா
அப்படி அல்ல என் குழந்தையே. என்மேல் அன்பையும் பாசத்தையும் பொழியும் என் பிள்ளைக்கு நான் 100 மடங்கு அனைத்தையும் கொட்டி கொட்டி வழங்குவேன் என்பது புரிந்து கொள். இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் உன் அப்பாவின் வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது குழந்தையே. தங்கமே, புலம்புவதை உடனே நிறுத்திவிடு. எதற்கெடுத்தாலும் முடிந்ததை நினைத்து நினைத்து மனவேதனையில் புலம்பிக் கொண்டே இருக்காதே. நீ புலம்புவதை நிறுத்தினாலே உன் வாழ்வில் நீ சிகரத்தை எட்டி பிடித்தே விடுவாய். உன் கண்களில் வழியும் நீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதே உன் சாயப்பாவின் பொறுப்பு. மனவேதனையாக இருந்தால் என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கரத்தை நன்றாக இறுகப் பற்றிக்கொள். என் காலடியில் முழுவதுமாக சரணடைந்து விடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். உன்னை விட்டு ஓடி சென்ற வெற்றியெல்லாம் மீண்டும் உன்னை நோக்கியே வந்து தீரும். அதை உன்னை நோக்கி திருப்பிவிடும் வேலையையும் உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன் என் குழந்தையே. மிகப்பெரிய ரெட்டிப்பு இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வர வைப்பேன். எதற்குமே பயப்படாதே. உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே கலங்கி நிற்காதே. உன் அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா என் பிரியமே? இது உனக்கான ஆறுதல் வார்த்தைகள் இல்லை என் தங்கமே. இது நிச்சயமான உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே குழந்தையே. பலமுறை நான் உன்னிடம் கூறியும் நீ கேட்காமல் உன்னுடைய மனதையும் மாற்றிக்கொள்ளாமல் எப்பொழுதும் வருத்தத்தோடவே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் குழந்தையே. உன்னுடைய கஷ்டங்கள் முடியப் போகிறது. உன்னுடைய வேதனைகள் தீரப்போகிறது. உன்னுடைய சோகங்கள் எல்லாம் மறையப் போகிறது. உன் வாழ்வில் நல் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் என் குழந்தையே, எதையும் காதில் வாங்கி போட்டுக்கொள்ளாமல், எதையுமே புரிந்து கொள்ளாமல் நீ கவலைப்படும் விஷயத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய். அதுதான் உன் மனதையும் குழப்பிக்கொண்டு உன்னையும் வேதனைப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாய். நினைப்பது ஒன்று, நடப்பது இன்னொன்று. நீ நடப்பதை எல்லாம் நல்லதாய் எண்ணிக்கொள். நீ நினைப்பது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் தளர விட்டு விடாதே. இதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம். நீ நினைப்பதும் நிச்சயமாக ஒரு நாள் நடந்தே தீரும். தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்கு நடத்தி காட்டுவேன். வாழவே தகுதியில்லை எனக்கு என்று நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு அந்த முடிவுக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கைக்கு வாழ தகுதியான அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்வதற்காகவே இந்த பொக்கிஷமான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை எண்ணி எண்ணி வருத்தம் கொள்ளாதே. உனக்கான வாழ்க்கை உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பூர்வ ஜென்ம கணக்கு எல்லாம் முடிந்து விட்டது. இதோ புது கணக்கு உனக்காகவே துவங்கப் போகிறது. நீ ஆச்சரியத்தில் உறைந்து நிற்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை பார்த்து பார்த்து. நான் என்ன பாவம் செய்தேன் என்றே தெரியவில்லை. என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோதனைகளும் சோகங்களும் துன்பங்களும் நிரம்பி வழிகிறது என்று கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. உன்னுடைய பூர்வ கணக்கு, உன்னுடைய கர்மா எப்பொழுதும் தவறாக நடக்காது, தவறாகவும் நிகழாது. ஆனால் உன்னுடைய கர்மா கழிந்து விட்டது குழந்தையே. வாழ வேண்டும், வாழ்வதற்காகவே வாழ வேண்டும் என்று முடிவு செய்து கொள். நல்ல வசந்த காலம், உனக்கான மகிழ்ச்சியான காலம், உனக்கான சந்தோஷமா நிறைந்த காலம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கான வசந்த காலத்தை உருவாக்க உன் சாயப்பா நானும் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த வேளையில்தான் நானும் இறங்கி இருக்கிறேன். உனக்கான புது வாழ்க்கையை துவக்கவே நானும் காத்து கொண்டு இருக்கிறேன்.
தினமும் சிந்தனையை செய்து கொண்டுதான் இருக்கிறாய், எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய். ஆனால் அதற்கான செயல் வடிவத்தை நீ கொடுத்ததாகவே தெரியவில்லை என் குழந்தையே. எப்பொழுதும் சிந்தித்து சிந்தித்து நடந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டும் வரப்போவதை நினைத்து நினைத்து பயந்து கொண்டும் எப்பொழுதும் சிந்தனை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாயே தவிர செயல் வடிவம் எப்பொழுதுதான் கொடுக்க? ஏதாவது ஒரு காரணத்தை நீயே உருவாக்கி கொண்டு உன் செயல் வடிவத்திற்கான காரணத்தை நீயே தள்ளி போட்டு கொண்டே இருக்கிறாய். காலம் அறிந்து பயிர் செய். வாழ்க்கையை வீணடிக்காமல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷ வாழ்க்கையை எவ்வளவு சந்தோஷமாக மாற்ற முடியுமோ அதனை சிந்தனை செய்து அதை செயல்படுத்து. உன் வாழ்வு உனக்கேற்றாற்போல் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாகவும் மாறும். அந்த மாற்றத்தை எதிர்நோக்கி நீயும் காத்து கொண்டிருக்கிறாய், நானும் அதற்காக உழைத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ நினைத்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால், அதற்கான செயல் வடிவத்தை கொடுத்தால் உன் வாழ்வு சந்தோஷம் மிகுந்த வாழ்வாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. சோர்வை எப்பொழுதும் வளர்த்து விடாதே. சோம்பலாக நீ இருந்தால் உன் வாழ்வே உனக்கு இரக்கமாகவே மாறிவிடும். ஏற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இரு. சிந்தனை செய்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, உழைத்து கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையை வென்றே காட்டிவிடலாம் மிக சுலபமாக. அவரவர் செய்த கர்ம வினைகளை அவரவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது எல்லோருக்கும் இருக்கும் விதிதான். நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. உலகத்தில் உள்ள அனைவரும் அதை தாண்டித்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின்படி இன்பமும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனக்கு மட்டும் சோதனை, எனக்கு மட்டும் வேதனை, என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை என்று சொல்லுவதை முதலில் நிறுத்திவிடு. இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தை தாண்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். பிரச்சனையை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உன் கர்மாவின் வலிமைகளால் துன்பம் மிக மெதுவாக நகர்வது போலவும் இன்பம் மிக வேகமாக நகர்ந்தது போலவும் ஒரு மாயை உன் மனதிற்குள் தோன்றியிருக்கிறது. உன்னைப் போல் வாழ்க்கையை ரசிப்பவர்கள் இங்கு எவருமே இல்லை, யாருமே இல்லை. வாழ்ந்துவிட்டு போகணுமே என்று வாழ்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். வாழ்ந்துதான் ஆக வேண்டுமா என்று நினைப்பவர்களும் இங்கு நிறைய பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்கும் கொடுத்துதான் பழக்கம், ஆனால் வாங்கி பழக்கமே இல்லை என்பது போல் இந்த நாள் வரை நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். நீ என்னுடைய பொக்கிஷம். உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன். நீ மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கலாம். கொடுக்க கொடுக்க உனக்கு வந்து அனைத்தும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. கடினமான கஷ்டத்திலும் கூட அனைத்தையும் தாங்கிக் கொண்ட உன்னுடைய மனம் இப்பொழுது அனைத்து விதமான கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்ட உன் மனம் இப்பொழுது சிறு கஷ்டத்தை கூட தாங்க முடியாமல் ஏன் தவித்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே? நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். நீ நினைத்ததை நான் உனக்கு நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடத்துவேன். பாதைகள் நிறையவே இருக்கிறது. அனைத்தையும் தாண்டி வந்து அனைத்து தடைகளையும் தகர்ந்து எறிந்துவிட்டு அனைத்தையும் தாண்டி வந்து நீ அனுபவித்த வேதனைகள் அனைத்துமே உனக்கு தெரியுமோ அல்லையோ? நான் உனக்கு அதிகமாகவே காட்டியிருக்கிறேன். அதை நான் நன்றாகவே புரிந்து வைத்திருக்கிறேன். எது வந்தாலும் மனதை மட்டும் எப்பொழுதும் நம்பிக்கையை விட்டுவிடாதே. நான் உனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. நீ நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நான் நடத்தி காட்டுகிறேன். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நம்பிக்கையை விட்டு விடாதே. கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா சாயிநாதரே என்று கேட்காதே, நடக்கும் என்று நம்பு. முடியுமா சாயிநாதரே என்று கேட்காதே,
முடியும் என்று நம்பு. நீ நினைப்பது போல் உன் வாழ்வு எல்லாம் உனக்கு சுகமாகவே நடக்கும். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவுமே நிரந்தரமே அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு இரு, நான் இருக்கிறேன். நடந்ததை யோசிப்பதை விட்டுவிடு. உனக்கு நடந்து முடிந்ததை யோசனை செய்வதை முதலில் விட்டுவிடு. ஆறுதல் தேடாதே, மற்றவர்களிடம் ஆறுதல் தேடவே தேடாதே. உனக்கான மாறுதலை முதலில் நீ தேடத் துவங்கு. உன்னை தேடி வந்து நீ வேண்டியது அனைத்தையும் நான் உனக்குத் தருவேன். சர்வ நிச்சயமாக உன்னை மிகப்பெரிய வெற்றியில் அழைத்து செல்வேன். உன்னை எழ வைப்பேன், வெற்றியடைய வைப்பேன். தைரியமாக இரு, நான் இருக்கிறேன். சாயிநாதரே, நான் உங்களை வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் உங்கள் காலடியில் சமர்ப்பித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய முழு எண்ணமும் உங்கள் மீதுதான் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் தீர்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நிகழ்ந்த பாடும் இல்லை. என் வாழ்க்கை மிக மோசமான பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது? நான் என்னதான் அப்படி பாவம் செய்தேன் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அனைத்திற்கும் பொறுப்பு நீயாக இருக்கவே முடியாது. அனைத்தையும் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிடு. மனதை நிதானமாக வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. அமைதியாக இரு. உனக்கு என்று கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உன் கைகளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்துவேன். உனக்கு வேண்டியதை சரியான இடத்திலிருந்து உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் செய்வேன். உனது திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றித் தர உன் சாயப்பா இருக்கிறேன். தைரியமாக இரு. மனம் தளர்ந்து விடாதே. உனக்கு துன்பம் என்ற ஒன்று வந்தால் அதற்குரிய தீர்வும் நானே உனக்கு தருவேன். நானே உனக்கு வழங்குவேன். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இரு. என் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிடு. நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்ததையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு.